கொண்டாரு அன்னைக்கு ஒடுக்கி என்வசம் ஆக்கிடுவேன். ஆனந்த பேர்களை அன்னைக்கு உடைக்க ஆட்சிகளை துடிப்பே. தேவர்கள் மூவர்கள் யாவரும் கண்ட அச்சு நட்டுங்க. கால பைரவர் கால பைரவர் கால பைரவர் என்று சொன்னால் இந்த 14 லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் மூவர்கள் யாவரும் என்னை கண்டால் அச்சு நடுவார். பெரியப்பா ஏய் பெரியப்பா அந்த மாத்திரை சாப்பிட்டியா இல்லையா? பெரியப்பாவா? டேய் பெரியப்பாவா? டேய் கால பைரவர் அப்படி என்று சொன்னால் அஞ்சு நட்டு 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 நட்டுங்குவார்கள். இது கிடுக்கல்ல. அப்படி இருக்கின்ற வேளையிலே எனது அடுத்த நாடி இவன் யார்? எதற்காக என்னை வனத்த நாடி வர வேண்டும்? என்ன காரணம்? அடே சண்டாளனை யார்? எதற்காக எனது வனத்த நாடி வந்தா? எதற்காக எனது வனத்திலே தாங்கள் வர காரணம்? டேய் எதற்காக வந்தாய்? டேய் முல்ல முல்ல சாமி சாமி எதற்காக வந்தாய்? ஏன் வர வேண்டும்? எனது வனத்த நாடி வந்த காரணம் என்ன? கூறும் கூறும் சாமி கூறி பாரும். நான் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? என்னுடைய வனத்தின் வழியாக வருவதற்கு என்னடா காரணம் என்று கேட்கின்றீர்களா? இதோ நான் யார் என்ற விவரத்தை தாங்கள் முன்பு எடுத்துக் கூறுகின்றேன் சாமி. ஆனால் நிப்பாட்டுடா. நீ யாருன்னு என்கிட்ட சொல்றதா? ஏண்டா நீ சொல்லி நான் கேட்கறதா? நீதான் ரெண்டாம் கட்ட ஆளுன்னு தெரியுமே. என்னை பார்த்து என்கிட்ட நீ உன்னோட வரலாறு சொல்லுவ, நான் கேட்பனா? சாமி வேறு யார் இடத்தில் தெரிவிக்க வேண்டும்? என்னிடத்தில் நீ திரிக்க வேண்டாம். எனது வனத்திற்கு பார்த்தியா? மரம் செடி கொடி அனைத்தையும் பார்த்து உன்னொரு வரலாறை இந்த மண்ணை பார்த்து சொல்றானே, மண்ணை பார்த்து சொல்லு. இந்த மரத்தை பளீர் பளீர் அடிச்சு விடு, பளீர் பளீர் போட்டுருவேன். சாமி தாங்கள் கூறியபடியே என்னை பார்த்து நீ தெரிவிக்க வேண்டாம். மண்ணை பார்த்து சொல், இந்த விண்ணை பார்த்து சொல். என வளர்த்திருக்கிற மரம் செடி கொடிகளை பார்த்து சொல்லிவிட்டு சென்று விடு. நிக்காத, போடா போடா. அப்படியே தெரிவிக்கின்றேன் சாமி. அவசரப்படாத, சற்று பொறுமையாக கேட்க வேண்டும் சாமி, பொறுமையாக கேட்க வேண்டும். இதோ கூறுகின்றேன் அகினி. எந்த குல சொல்லை கேளாய், எந்த குல சொல்லை கேளாய் இன்பமுள்ள பைரவரே, என்னுடைய வரலாற்றை கூறுகின்றேன் கேளும் ஐயா. சொல்வேனே கேளும் ஐயா. சாமி எந்த குல சொல்லை கேளாய் சாமி, இன்பமுள்ள பைரவரே. எங்கள் குலம் சொல்ல கேளா சாமி தவமுனியே.
இந்த மேடையில் அர்ஜுனனாக நடித்து வரும் எங்கள் அன்பு தம்பி மகேஷ்குமார் இறந்த என் தந்தையினுடைய ஞாபகத்தை அப்படியே வரவழைத்து அதே ராகம், அதே குரல், அதே இசையோடு பாடிக்கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி மகேஷ் என் தந்தையின் நாமத்திற்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி கௌரவிக்கிறேன். அழுவாதனே, ஏன்னா அழுவுற? எங்கள் அப்பா பாடுற கேட்குற மாதிரியே அப்படியே அழுவாதீங்க. மகேஷ்குமாரை தவிர இந்த பாட்டு எங்கள் அப்பா பாடுற மாதிரி பாடுறதுக்கு யாருமே இல்லை. எத்தனையோ நாடகங்கள் இந்த மேடையில் வந்து எங்கள் அப்பா பாடி எல்லாத்தையும் மகிழ்ச்சிருக்கிறாரு. அதே பாடத்தை கேட்க கேட்க என்னால் உணர்ச்சி தாங்க முடியாமல் அன்பு தம்பிக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி கௌரவிக்கிறேன். எனக்கு அன்பளிப்பு கொடுத்த ஜல்லிப்பட்டியை சேர்ந்த இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளருமாகிய மதிப்பிற்குரிய சந்திரசேகர் அண்ணார் அவர்களுக்கு என்னுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் குடும்பமாகப்பட்டது அந்த கலைவாணியினுடைய அருள் பெற்றும் இந்த காளியம்மன் அந்த ஆதிசிவன் மாயக்கனுடைய அருள் பெற்றும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். சாமி, அடே என்ன தெரிவிக்கிறாய்? என்னடா தெரிவித்துக் கொண்டிருக்கிறாய்? பாண்டு மன்னனுக்கும் குந்துமா தேவிக்கும் தெரிவித்த 5 பஞ்ச பாண்டவர்கள் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மைதான் சாமி. அடே என்னை பார்த்தால் முட்டாளாக தெரிகிறதா சாமி? அடே பாண்டவர்கள் பேரை சொல்லி நீ தப்பிக்க பார்க்கிறாயா? பாண்டவர்கள் எப்படி ஆண்டவர்கள்? ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி என்றால் இப்படித்தான் ஒற்றுமையாக வாழக்கூடிய என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒற்றுமையாக எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய அந்த புண்ணியவான்கள் அவர்கள் பேரை சொல்லி என் நேரத்தில் தப்பி செல்ல பார்க்கிறாயா? இல்லை சாமி, சாமி இல்லை ஐயனே. உண்மையாக தெரிவித்து விடு, இல்லை என்றால் என் கடும் கோபத்திற்கு ஆளாகி விடுவாய். அவர்கள் பெயரை சொல்லி என் இடத்தில் தப்பி செல்ல பார்க்கிறாயா? ஐயா, பாண்டவர் குலத்திலே பிறந்தவன் என்று பொய்யை கூறி தாங்களிடத்தில் இருந்து உயிர் தப்பி செல்ல வேண்டும் என்பதற்காக பொய்யை கூறவில்லை ஐயனே. நான் அந்த சந்திர குலத்தில் பிறந்தவன் தான். எங்களுடைய தாயினுடைய பெயர் குந்தி தேவி, எனது தந்தை பாண்டு மகாராஜன் ஐயனே. அது மட்டுமில்லாமல் நான் இந்த வனத்திற்கு தன்னந்தனியாக வருவதற்கு என்ன காரணம் அப்படி என்றுதானே கேட்கின்றீர்கள்? அது மட்டுமல்ல, இப்பொழுது நீ திரித்தாய்வல்லா, ஐவரும் அண்ணன் தம்பி ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாமல் இருக்கக்கூடியவர். ஐவரில் நீ ஒருவர் மட்டும் தனியாக வரக்கூடிய காரணம் என்ன? அவரை விருந்து நீ வந்த காரணம் என்ன என்று காரணத்தை சொல்லி தப்பி சென்று ஓடிவிடு. இதோ கூறுகின்றேன் ஐயனே. பாண்டவர்கள் என்றால் அந்த ஐவரும் ஒருவருக்கொருவர் இணை பிரியாமல் ஒற்றுமையாக இருப்பார்களே. நீ மட்டும் இந்த வனத்திற்கு தன்னந்தனியாக வருவதற்கு என்னடா காரணம் என்று கேட்கின்றீர்களா? இதோ கூறுகின்றேன் சாமி, கூறுகின்றேன். சாமி சாமி பெரிய தந்தை மகனொருவன் சாமி பேரிலே தூரி யோதிர. பெரிய தந்தை ஒருவனாக சாமி பேரிலே தூரி யோதிர. பந்தயங்கள் சொல் சகனி எங்களை பகடையாடி தோற்கடித்தார். பந்தயங்கள் சொல்லி ஜெகனி எங்களை பகடையாடி தோற்கடித்தார். சாமி நாடிலந்தோம் நகரிலந்தோம் சாமி 4 வகை சேனலந்தோம். நகரிலந்தோம் சாமி 4 வகை சேனிலந்தோம். சாமி பொன்னிலந்தோம் பொருளிலந்தோம் சாமி பூச்சக்கர குடையிலந்தோம். பொன்னிலந்தோம் பொருளிலந்தோம் சாமி பூசசக்கரை உடை இழந்தோம். அந்த பகடையிலே தோற்றதினால் சாமி மரபனோ தான் கடந்தோ. சாமி, எங்களுடைய பெரிய தந்தை மகன் துரியோதனன் செய்த சூழ்ச்சியின் காரணத்தினால் நாங்கள் அந்த பகடையாட்டத்திலே தோற்கடிக்கப்பட்டு அந்த பகடையாட்டத்திலே எங்களுடைய நாடு நகரம் பொன் பொருள் அனைத்தையும் இழந்த பிறகு பகடையில் தோற்றவர்கள் 12 வருட வனவாசமும் 1 வருடம் அந்நியாதவாசமும் இருந்து அந்த 18 நாட்கள் நடக்கக்கூடிய பாரத போரிலே வெற்றி பெற்றால் உங்களுக்கு பகுதி நாடு தருவதாக கூறி எங்களை வனத்திற்கு அனுப்பிவிட்டான் சாமி அந்த சண்டாளன் துரியோதனன். அப்படி நாங்கள் வனத்தினிலே பர்ணாக சாலை அமைத்து வனச்சஞ்சாரம் செய்து கொண்டு வந்தோம். நான் என்னுடைய அண்ணன்மார்களுக்காக காய்கனிகளை பறித்துக் கொண்டு
என்னுடைய அண்ணன்மார்கள் இருக்கக்கூடிய பர்ணாகசாலை அருகில் சென்றேன் சாமி. அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா சாமி? அந்த வனத்திலே வாழக்கூடிய ரோமரிசி முனிவரும் என்னுடைய அண்ணன்மார்களும் எங்களுடைய ஆபத்தாண்டவனாகிய மாயக்கண்ணனும் இவர்கள் அனைவருமே ஒன்று கூடி ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள் சாமி. எப்படி என்றால், எங்களுடைய நாட்டை நாங்கள் மீண்டும் ஆட்சி புரிய வேண்டுமானால் அந்த கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கணையை வெல்ல வேண்டும். அந்த நாகபாசக்கணைக்கு எதிர்கணை அந்த வடதேசமாகிய இந்திர நீலவனம் பழங்கிப்பாறை சென்று பழங்கிப்பாறையிலே 93 தவம் புரிந்து அந்த ஈசனின் இடது கரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்தால் கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கணையை வெல்லலாம், துரியோதனனை வெல்லலாம், துர்ச்சாதனை வெல்லலாம், உங்களுடைய நாட்டை நீங்களே மீண்டும் ஆட்சி புரியலாம் தருமநந்தா என்று ரோமரிசி முனிவர் எடுத்துக் கூறினார் சாமி. அதற்கு யார் சென்று வருவது என்று என்னுடைய அண்ணராகப்பட்ட தர்மபூபதி கேட்டார். அதற்கு எங்கள் மாயக்கண்ணன் தெரிவித்தார் சாமி. எப்படி தெரிவித்தார் தெரியுமா? தருமநந்தா, உங்கள் ஐவரில் மூன்றாவதாக பிறந்த உனது தம்பி அர்ஜுனன் ஒருவன் சென்றால் மட்டுமே அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வர முடியும் தருமநந்தா என்று எடுத்துக் கூறினார் சாமி. அதற்கு என்னுடைய அண்ணர் தர்மபூபதி என்ன தெரிவித்தார் தெரியுமா சாமி? கண்ணா, என்ன வார்த்தை தெரிவிக்கின்றீர்கள்? அர்ஜுனன் சென்று தவம் புரிந்து அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வருவதா? முடியாது கண்ணா, முடியாது. ஏனென்றால் அர்ஜுனனோ பெண்ணாசையுடையவன், பேடி மனம் கொண்டவன், உரலு கல்லுக்கு சேலை கட்டி இருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடியவன். ஆற்று மணலை எண்ணினாலும் அர்ஜுனன் மனைவியை எண்ண முடியாது. அப்படிப்பட்டவனா சென்று அந்த நீலவனம் பழகிப்பாறையிலே 93 தவம் புரிய போகின்றான். அவனால் முடியாது கண்ணா, முடியாது என்று என் உடன் பிறந்த அண்ணனே என்னை பற்றி கேவலமாக பேசிவிட்டார் சாமி. என் உடன் பிறந்த அண்ணனே என்னை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசிவிட்டாரே என்று எண்ணும் பொழுது என் மனம் மிகவும் வேதனை அடைந்து விட்டது சாமி. ஆகையால் என்னுடைய அண்ணர் மீது கோபம் கொண்டு அந்த வடதேசமாகிய இந்திர நீலவனம் பழங்கிப்பாறை சென்று பழங்கிப்பாறையிலே 93 தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்த பிறகுதான் என்னுடைய அண்ணர் முகத்திலே விழிக்க வேண்டும். அது வரையிலும் எனது அண்ணர் முகத்தில் விழிக்கக்கூடாது என்று என்னுடைய அண்ணர் மீது கோபம் கொண்டு அந்த நீலவனம் பழங்கிப்பாறை செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வழியாக வந்தேன். இந்த வழியாகப்பட்டது என்னை தாங்களின் வனத்திற்குள் கொண்டு வந்து விட்டுவிட்டது சாமி. தாங்கள் தான் எனக்கு நல்லாசி வழங்கி வழியில் வைக்க வேண்டும் ஐயா. பாலகா சாமி, தாங்கள் துரியோதனால் வஞ்சிக்கப்பட்டு நாடு நகரமெல்லாம் இழந்துவிட்டு இப்பொழுது எனது வனத்தை நாடி வந்து கொண்டிருக்கிறாய். உண்மைதான் ஐயனே. இப்படி வனத்தை நாடி வந்தாலும் தாங்களுடைய பாட்டன் பெயர் என்ன சொன்னாய்? கங்கை புத்திரன் என்று கூறுவார்கள் சாமி. கங்கை புத்திரன்? உண்மைதான் சாமி. கங்கை புத்திரன் என்று சொன்னால் என்னுடைய நெருங்கிய நண்பராகப்பட்டவர். அப்படியா? இன்று முதல் அவருக்கு பேரனாகி விட்டாய் அல்லவா? ஆம் சாமி. இன்று முதல் எனக்கும் நீ பேரனாகி விட்டாய். என்னுடைய ஆசி உனக்கு பல்லாண்டு காலம் இருக்க வேண்டும். இருந்தாலும் நானும் துரியோதனால் வஞ்சிக்கப்பட்டவன் தான். அப்படியா? அண்ணவனை பழி வாங்க வேண்டும் என்று இந்த வனத்தில் நான் வாழ்ந்து வருகிறேன். இதோ தாங்கள் வந்ததால் தாங்களுக்கு நான் ஆசி தருகிறேன். ஆகட்டும் ஐயா. இருந்தாலும் தாங்களோ அங்கே சென்று 91 கம்பளம் நீட்டவில்லை அல்லவா? உண்மைதான் சாமி. தாங்களுக்கு கம்பளம் பெற்று விட்டாயா? இல்லை சாமி. இல்லை என்றால் அங்கே சென்று எப்படி கம்பளம் பெற்றுவாய்? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஐயனே? என்ன இடத்துல இருக்கிறது அல்லவா? இந்த கம்பத்தை தாங்களுக்கு தானமாக தருகிறேன். ஆகட்டும் சாமி. இந்த கம்பத்தை சென்று அண்ணவனை வீழ்த்து விட்டு வருவாய். ஆகட்டும் ஐயனே. அது மட்டுமில்லை பாலகா சாமி, அந்த 91 கம்பம் நீட்டும் பொழுது அங்கே சென்று இந்த கம்பத்தை ஒன்றாக பொருத்த வேண்டும் என்றால் கால பைரவன் நமோ நமக, ஓம் கால பைரவன் நமோ நமக, ஓம் கால பைரவ வேத மந்திர நமோ நமக என்று 3 முறை உச்சரித்தால் 3 முறை உச்சரிக்கும் பொழுது அந்த கம்பம் ஒன்றாக பொருந்துவிடும். ஆகட்டும் சாமி. என்னிடத்தில் பெற்று விட்டாலேவா? ஆம் சாமி. அடுத்த வனம் காளிதேவி வனம். காளிதேவி இடத்திலே இருக்கக்கூடிய கம்பத்தை பெற்று அடுத்தபடியாக கன்னடத்திலே நின்று நல்லாசை பெற்று தாங்கள் இப்பொழுது அண்ணன் மீது கோபம் கொண்டு சென்று கொண்டு இருக்கிறாய். உண்மைதான் சாமி. கோபத்தில் சென்றால் அந்த காரியமாகப்பட்டது நிறைவேறாது. தாங்களுக்கு தந்தை தாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தாங்களுக்கு தந்தைக்கு தந்தையாக தாய்க்கு தாயாக தாங்களை பாதுகாத்து வருவரையே தாங்களுடைய அண்ணனாகப்பட்டவர். உண்மைதான் சாமி. தாங்களுடைய அண்ணரை மனம் கோவித்தால் தாங்கள் செய்யக்கூடிய சத்தியமாகப்பட்டது பலிக்காது. தாங்களுடைய அண்ணனிடத்தில் சென்று நல்லாசை பெற்று அதற்கு பிறகுதான் நீ சென்று வர வேண்டும் நீலிவனம் பழங்கிப்பாறை. ஆகட்டும் சாமி. இதோ எனது மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். சென்று வெற்றியோடு வருவாய். ஓ நமோ நமச்சிவாய நமக. இதோ
சென்று பாருங்கள். இதோ சென்று வருகின்றேன். வருகிறேன். அப்படி ஆகட்டும் பாருங்க, சென்று வருகிறேன். இதோ எங்களுடைய காலபைரவராகப்பட்டவர் அவர் கரத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுத்து அடுத்த படம் என்று சொல்லக்கூடிய தாய் காளி தேவி வனம் சென்று அன்னையிடத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை தானமாக பெற்று உங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் இடத்திற்கு சென்று அவர் கரத்தில் இருக்கக்கூடிய 31 அடி செப்பு கம்பத்தையும் தானமாக சென்று பெற்று நேராக உன்னுடைய அண்ணனிடத்திலே சென்று நல்லாசி பெற்று மீண்டும் அந்த நீலவனம் பழங்கிப்பாறை சென்று வருவாய் அர்ஜுனா என்று எனக்கு ஆசி வழங்கி இருக்கின்றார். ஏனென்றால் என்னுடைய அண்ணர் மீது கோபித்துக் கொண்டு சென்றால் நான் செய்யக்கூடிய தவமாகப்பட்டது பலிக்காதாம். ஆகையால் என்னுடைய அண்ணனிடத்திலே நல்லாசி பெற்று மீண்டும் அந்த நீலவனம் பழங்கிப்பாறை சென்று வருவாய் அர்ஜுனா என்று எனக்கு காலபைரவர் ஆசி வழங்கியுள்ளார். ஆகையால் இப்பொழுது நான் காலபைரவர் கொடுத்ததோரு கம்பம் தன்னை தோளில் வைத்து காலபைரவர் கொடுத்ததோரு கம்பம் தன்னை தோளில் வைத்து 30 அடி கம்பம் தன்னை அர்ஜுனனும் தோளில் சுமந்து 30 அடி கம்பம் தன்னை தோளிலே சுமந்து கொண்டு காளி தேவி வனத்தை தேடி காண்டிபானும் பழி நடந்தே காளி தேவி வனத்தை நாடி காண்டிபானு வழிநாதே வனமாய் வனம் கடந்து வருகிறேனே வாழ்வி செய்ய வனவாய்வானன் காடந்து பரறிதரிசோ நானே காளி தேவி வனத்தை தேடி காண்டிபானும் பழி நடந்தே காளி தேவி வனத்தை நாடி காண்டிபானு வழிநடந்தே ஓட்டம் நல்ல பெருநாடையோடி வரி அர்ஜுனன் ஓட்ட நல்ல பெருநடைய ஓடி வரு காண்டிபானு ஓட்டம் நல்ல பெருநாடைய ஓடி வரி அர்ஜுனனோ இதோ எனது தாயாகிய காளி தேவி வனம் வந்து விட்டேன். இப்பொழுது என்னுடைய அன்னையாகிய காளி தேவியை வணங்கி என்னுடைய அன்னையிடத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை தானமாக பெற வேண்டும். இதோ வணங்குகின்றேன். நான் நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாயி உன்னே நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாயி மறைகளும் இதை சொல்லுமடி மகமாயி கண்ணில் தொட்டியம் குலம் தெரியுதடி மகமாயி நமையாளும் நாயகியம் நம் மகமாயி கன்னிமை போல காத்திடுவாள் மகமாயி உமையவளவளேன் இவன் மான் மகளேன் சமயத்தில் வருபவள் அவளே எங்கள் சமயபுரத்தாள் அவளே இசை கல்லையாவும் தந்தருளவே வந்திடுவாய் மகமாயி தஞ்சம் என்று உன்னை சரணடைந்தேன் தஞ்சை முத்துமாரி தஞ்சம் என்று உன்னை சரணடைந்தேன் தாய் மயிலையிலே முண்டக கண்ணி கோலவிழி பத்ரகாளி மீண்டும் வரம் தருவாய் என் தாய் வேர்காற்று கருமாறி. தாயே காளி தேவி அம்மா, நான் தானம்மா தாங்களுடைய மகன் அர்ஜுனன் வந்திருக்கின்றேன் தாயே. எதற்காக என்றால் நான் அந்த நீலவனம் பழங்கிப்பாறை சென்று 91 கம்பத்தை போடி தவம் புரிந்து அந்த ஈசனின் இடது கரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற வேண்டும் அம்மா. ஆகையால் அங்கு சென்று 91 கம்பத்தை போடி தவம் புரிவதற்காக தாங்கள் கரத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுக்க வேண்டும் தாயே. அம்மா ஆகட்டும் அம்மா. ஆகட்டும் தாயே, சென்று வருகின்றேன். இதோ என்னுடைய அன்னையாக காளி தேவி அவர்கள் அவர் கரத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுத்து, மகனை அர்ஜுனா, நீ தவம் செய்ய செல்லும் வழியில் உனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் தாயை காளி என்று அழைத்தால் உன் முன்னால் தோன்றி உனக்கு நேர்ந்த ஆபத்தில் இருந்து உன்னை காப்பேன் மகனை அர்ஜுனா என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையால் இப்பொழுது நான் காளி தேவி கொடுத்ததோரு கம்பம் தன்னை தோளில் வைத்து காளி தேவி கொடுத்ததோரு கம்பம் தன்னை தோளில் வைத்து
அன்னரையோ தேடியேதான் அர்ஜுனனோ வழி நடந்தே அன்னரையோ தேடியேதோ அர்ஜுனனோ வழி நடந்தே ஓட்டம் நல்ல ஓட்ட நல்ல உன்னுடைய ஓடி வர காட்டிவனே கண்ணா என தம்பி அர்ஜுனனோ வனத்திற்கு சென்று கைகளை படித்து விடுவேன் அண்ணா என்று தெரிவித்தான். ஆனால் வனத்திற்கு சென்றான், இன்னும் அர்ஜுனனை காணவில்லையே. இருந்தாலும் கூட அதோ தூரத்திலே பார்த்தால் என தம்பி அர்ஜுனன் வருவது போல தெரிகிறது. ஆனால் அண்ணவனோ தோளிலே சுமந்து கொண்டு வருகிறான். அது விண்ணிற்கும் மண்ணிற்கும் பளபளவென்று விண்ணிக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. எதிர்பார்க்கலாம். வரட்டும், பிறகு எதிர்பார்ப்போம். சரணமண்ணா சரணமண்ணா நானு தாழ்வடைந்தேன் அர்ஜுனனே அன்னரேசா ரணமண்ணா எங்கள் ஆதியசா ரணமண்ணா ரணமண்ணா எங்கள் ஆதியசா ரணமண்ணா சரணோசா ரணமண்ணா நான் தான் தாழ்பணிதே பல்லாண்டு கால மலவாய் தம்பி எழுதிருப்பாய். கண்ணா மாயவா மதுசூதனா கோபாலா தாங்களுடைய ஆசையும் எனக்கு வேண்டுமே கண்ணா, எனக்கு வேண்டும். எங்கள் ஆதியமோ கைப்பொருளே கண்ணா கைகரனே கண்ணா போட்டி ஆதி எங்கள் கைப்பொருளை எங்கள் ஆதிமூலமா போற்றி போற்றி ஏனுலகை ஆளுகின்ற எங்கள் எம்பெருமாள் கண்ணா போற்றி ஆளுகின்ற எங்கள் என் பெருமாள் போற்றி போற்றி மச்சம் நல்ல வடிவம் கொண்ட எங்கள் மாயவனே போற்றி போற்றி ஐவருடல் நடுபிறந்த நாங்கள் பாண்டவர்கள் போற்றி போற்றி எப்பிறப்பில் இருந்தாலும் நாங்கள் எப்பிறப்பில் பிறந்தாலும் விரந்திட்டால் கண்டா இப்பிறப்பில் வந்துட்டாலும் அவ்விடத்தில் உதவுகின்ற எங்கள் அச்சுதனே கண்ணா அர்ஜுனா அண்ணா வனத்திற்கு சென்று கைகளில் படித்து வருகிறான் அண்ணா என்று தெரிவித்தாய் அல்லவா? உண்மைதான் அண்ணா. எதற்கு இவ்வளவு காலதாமதம்? அது மட்டுமல்லாமல் தோளிலே சுமந்து கொண்டிருக்கிறாய். அதை பார்த்தால் இந்த விண்ணிற்கும் மண்ணிற்கும் பளபள என்று எண்ணிக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? எதற்காக இந்த காலதாமதம்? அண்ணா நான் தாங்களுக்காக காய்கனிகளை பறித்துக் கொண்டு நமது பர்ணாகசாலை அருகில் வந்து கொண்டிருக்கும் பொழுது பர்ணாகசாலையிலே அந்த வனத்தில் வாழக்கூடிய ரோமரிச்சு முடிவரும் நமது ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணனும் தாங்களும் ஒன்றாக கூடி ஆலோசனை செய்திருந்தீர்கள். எப்படி என்றால் நம் நாட்டை நாம் மீண்டும் ஆள வேண்டுமானால் கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கணையை வெல்ல வேண்டும். அந்த நாகபாசக்கணைக்கு எதிர்கனை வடதேசமாகிய இந்திர நீலவனம் பழங்கிப்பாறை சென்று பழங்கிப்பாறையிலே 93 தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தில் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்தால் கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கணையை வெல்லலாம். உங்களுடைய நாட்டை நீங்களே மீண்டும் ஆட்சி புரியலாம் என்று நமது ஆபத்தாண்டவனும் ரோமரிசி முடிவரும் எடுத்து கூறிய பொழுது அதற்கு தாங்கள் யார் சென்று வெற்றி பெறுவது என்று கேட்கும் பொழுது அர்ஜுனன் ஒருவன் சென்றால் மட்டுமே அங்கே சென்று தவம் புரிந்து அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வர முடியும் என்று நமது ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் தெரிவித்தார். அதற்கு தாங்கள் என்ன தெரிவித்தீர்கள் தெரியுமா? அர்ஜுனனோ பெண்ணாசை உடையவன், பேடி மனம் கொண்டவன், உரலு கல்லுக்கு சேலை கட்டி இருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் சென்று எப்படி தவம் புரிவான்? அவனால் முடியாது கண்டா முடியாது என்று என்னை பற்றி தாங்கள் கேவலமாக பேசிக் கொண்டிருந்ததை என்னுடைய செவியால் கேட்டேன். கொண்டேன் கோபம், சென்றேன் காலபைரவர்வனம். அவர் எனக்கு தக்க புத்திமதிகளை எடுத்து கூறி அவர் கருத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுத்தார். அது மட்டுமில்லாமல் தாய் காளி தேவி வனம் சென்றேன். அன்னையிடத்திலும் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை தானமாக பெற்றேன். அண்ணா இப்பொழுது தாங்களிடத்திலே வந்திருக்கின்றேன். நல்லாசி பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காக தாங்கள் தான் எனக்கு நல்லாசி வழங்கி வழி அனுப்பி வைக்க வேண்டும். அண்ணா தம்பி அர்ஜுனா, அண்ணா இந்திரநிலவனம் பழங்கிப்பாறை சோலையிலே சென்று நீ செய்யக்கூடிய தவத்தை இங்கே எனக்கு முன்பதாக அக்னி தவமாக செய்து காட்டினால் தவத்திற்கு நீ சிறந்தவனா இல்லையா என்பதை பிறகு ஆலோசித்துக் கொள்ளலாம். ஆகட்டும் அண்ணா, தாங்கள் கூறியபடியே தாங்களுக்கு முன்பதாக அக்னியை போட்டி தவம் புரிகின்றேன். அண்ணா ஆகட்டும். அர்ஜுனா, உனக்கு உறுதுணையாக மாயக்கண்ணனாகப்பட்டவன் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன். நீ தகுதியாக அக்னிகள் என்று அக்னி தவம் செய்வாய்.
ஹலோ 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 ஹலோ. ஆனா தூங்குறவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு எந்திரிங்க. அக்கினி சத்தி செய்ய போறாரு. யாருமே தூங்காதீங்க. சாமி அழைப்பாங்க. எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க. எல்லாரும் எந்திரிச்சு உட்காருங்க. பக்கத்தில் படுத்துறவங்களாம் எழுப்பிடுங்கம்மா. தூங்குறவங்களாம் அப்படியே எழுந்திரிச்சு உட்காருங்க. ஆமா. தாயே காளி தேவி அம்மா, இதோ என்னுடைய அண்ணராகப்பட்டவர் அந்த நீலவனம் பழங்கிப்பாறை நான் செல்ல வேண்டுமானால் அவருக்கு முன்பதாக அக்னியை மூட்டி தவம் புரிந்தால் உன்னை அந்த நீலவனம் பழங்கிப்பாறை செல்வதற்கு ஆணையிடுகின்றேன் அர்ஜுனா என்று எனக்கு எடுத்துக் கூறியிருக்கின்றார். ஆகையிலே இப்பொழுது உன்னை நினைத்து என்னுடைய அண்ணருக்கு முன்பதாக அக்னியை மூட்டி தவம் புரிகின்றேன். தாயே, நீதான் அம்மா எனக்கு உறுதுணையாக இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் அம்மா. என்னுடைய அண்ணர் மனதிலே அந்த நீலவனம் பழங்கிப்பாறை சென்று வருவாய் அர்ஜுனா என்று எனக்கு ஆசி வழங்க செய்ய வேண்டும். நீதான் அம்மா தாயே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே அம்மா. ஐவருடன் தான் பிறந்த சிவமே தாண்டி